அவர்கள் நாங்கள் கடந்த ஆட்சி காலத்துலலாம் போராட்டம் பண்ணதை பார்த்துட்டு 2021 வந்து எங்கள் கையை பிடிச்சி உங்களுக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரோம், உங்களோட சம வேலைக்கு சம ஊதியம் கேட்குற கோரிக்கை நியாயமானதுன்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதி 311வது வாக்குறுதியாக தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க. நாங்கள் அவங்கள வந்து சிஎம் ஆக்கி இன்னைக்கு வச்சு அழகு பார்த்துட்ருக்கோம். ஐயா அவர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. முதல்வரையாட்டையும் கோரிக்கை வச்சுருக்கோம். பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம நிதியமைச்சர் வந்து நம்ம முதல்வர்கிட்ட நம்ம கோரிக்கையை கொண்டு போய் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுக்கு இந்த கோரிக்கைக்கு பாசிட்டிவான ஒரு பதில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கிறது ஐயா எங்களுக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற இந்த நாள்லையும் கூட எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான பதிலை சொல்லி எங்களுக்காக எங்கள் வருகைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க எங்கள் பள்ளி குழந்தைகளை நாங்கள் சீக்கிரமாக போய் பாடம் நடத்தி உங்களை படிக்க வச்சு வருங்கால சமுதாய சிற்பிகளாக நாங்கள் அவங்கள உருவாக்கணுன்ட்டு ஐயா கண்டிப்பாக நினைப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு துணை முதல்வர் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு இருக்குது. அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்காக தான் தொடர்ந்து விடாமுயற்சியோடு நாங்கள் அவங்க கொடுத்த வாக்குறுதியை அவங்க ஆட்சி காலத்தில் நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்து ஃபுல்லாக எல்லாரும் கண்டிப்பாக கடுமையான சூழலாக தான் இருக்குது. எங்கள் சக்திக்கு மீறி தான் நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம். எங்கள் வீடு குடும்பம் எங்கள் பள்ளிக்கூடம் எங்களோட ரொட்டீன் லைஃபையே விட்டுட்டு தான் நாங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். நாங்கள் உறவினர்கள் வீடுகள்லையும் தெரிஞ்சவங்க கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வீடுகளில் தங்கி தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தா எங்கள் வாழ்வாதாரத்துக்காக தான் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த வாழ்வாதாரத்தை பாதுகாத்து எங்கள் கோரிக்கையின் 311 நிறைவேற்றி கொடுத்து ஐயா எங்களை முழு சந்தோஷத்தோடு அனுப்பி பள்ளி குழந்தைகளுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணி எப்படியோ அந்த கஷ்டப்படுற ஏழை குழந்தைகளுக்கு நாங்கள் பாடுபட்டு பாடம் சொல்லி கொடுத்து அந்த ஒரு பஸ்ஸு கூட போகாத ஊருக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு போய் தான் பாடம் நடத்தி படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் படுற கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே நாங்கள் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்லியிருக்காங்க எங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். ஸோ எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்து எங்களை வெற்றியோட திரும்ப அனுப்புவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதனால பொறுமையோட காத்து இருக்கிறோம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு நம்புகிறோம். நன்றி. ஆமாம், ஒரு 27 நாட்களாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இத்தனை நாளாக போராடணுங்க எங்களுக்கு எந்த ஆசையும் இல்லை. எங்களுடைய குடும்பங்களை தாண்டி எங்களுடைய குழந்தைகள் வகுப்பறை குழந்தைகள் நினச்சி எங்களுக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. அறிஞர் அண்ணா சொல்லுவார், ஆசிரியர்கள் ஏங்கன்னா வகுப்பறை தேங்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வழியில் வந்த இந்த அரசு, இந்த திராவிட மாடல் அரசு கண்டிப்பாக இந்த ஆசிரியர்களை ஏங்க விட மாட்டாங்க, வகுப்பறை தேங்க விட மாட்டாங்கிற நாங்கள் நம்புகிறோம். விரைவில் அவங்க அறிவிப்பாங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். கைது பண்ணி கூட்டு போகும்போது 2 மணி 3 மணி ஆகும்போது சாப்பாடு ஒரு 4 மணி 5 மணி ஆயிடுது. இப்போ எங்களுக்கு வந்து சாப்பாடு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது எங்களுக்கு பெண் ஆசிரியர்கள் குழந்தைகள்லாம் வர்றாங்க. பல்வேறு துன்பங்கள் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. நாங்கள் 28 நாட்கள் சென்னை நகரத்தில் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் வந்திருக்கிறோம். சரியான தூக்கம் இல்லாமல் சரியான சாப்பாடு இல்லாமல் தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இது அவங்க விரைவாக ஒரு முடிவு எடுக்கணுங்கிறத நாங்கள் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். கால அவகாசங்கிறது ஆசிரியர்கள் மாணவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கனால விரைந்து எடுக்கணுங்கிறத நாங்கள் கேட்குறோம்.